வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனை. பிப்ரவரி 20 இன்றைய சிந்தனையில் தன்னிறைவுக்கான வழி என்ற ஒரு தலைப்பில் சிந்தனைக்கு தூண்டுகிறோம். தன்னிறைவு அப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வாழ்வியல் தேவைகள் முழுமையாக பெற்று வாழ்க்கையை நிறைவாக வாழ்கிறதுங்கிறது தான் தன்னிறைவுங்கிறது. அது ஃபுல்ஃபில்னஸ். அதைத்தான் முற்காலத்தில் இருந்தவங்க முக்தி மோட்சம்னு ஆன்மீக வார்த்தைகளில் சொன்னாங்க. முழுமை பெற்ற வாழ்க்கை. அப்போ அந்த முழுமை பேறு அப்படின்னு சொல்கிறது தான் ஃபுல்ஃபில்னஸ். அந்த தன்னிறைவு பெறணும்னா ஒவ்வொரு மனிதருக்கும் 5 வகையில் அறிவு தெளிவு வேணுங்கிறார் மகர்ஷி. ஏன்னா இப்போ அவர் பல நாடுகள் ஒரு 22 முறை மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் 2 பக்கமும் சுற்றி எல்லா நாட்டுக்கும், சீனா ரஷ்யாவை தவிர மற்ற எல்லா நாட்டுக்கும் போய் வந்திருக்கேன்னு அடிக்கடி சொல்லுவார். அப்படி மேலை நாடுகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இந்திய நாடு ஏழ்மையானது, வறுமையானது அப்படியே தான் சொல்கிறாங்க. அது காரணம் என்னென்னா அறிவு வறுமை தான். அந்த அறிவு வறுமைக்கு காரணம் சரியான ஆட்சி முறை அமைப்பு இல்லாதது தாங்கிறார். ஏன் அறிவு முறை ஆட்சி இல்லை அப்படின்னாக்க, அது ஏற்கனவே மன்னராட்சியாக இருந்து ஆங்காங்கே சமஸ்தானங்களும் ஜமீன்தார்களுமாக பிரிஞ்சு போய் கிடந்தது. இந்த இந்திய நாட்டில் ஆங்காங்கே சிதறி போய் கிடந்தது. அதாவது எளியவர்களை வலியவர்கள் துன்புறுத்தி தனக்கு கீழே அடக்குமுறையில் ஆட்சி பண்ணிய காலங்கள் உண்டு. அந்த ஆட்சி முறையை மாற்றி அமைச்சு ஆங்கிலேய ஆட்சி வரும்போது அவர்களுடைய கலாச்சாரம், அவருடைய பண்பு, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இங்கே இந்திய நாட்டில் பரவிருச்சு. அவர்களுடைய ஆட்சி முறை, அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி அமைஞ்ச அந்த அரசியல் அமைப்பை இங்கே இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. அவருடைய தாக்கம் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆட்சி முறையே தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஆங்காங்கே சில முறைகளை மாற்றிருக்கலாம் அப்பப்போ. ஆனால் அதில் இந்த 5 வகையிலையும் பார்த்தோம்னா, அப்போ மகரிஷி அதை தான் சொல்கிறார். எந்த குறை, என்ன குறை இருக்குங்க? ஏன்னா ஒரு ஜேகேங்கிறவர் சொல்லுவார், சிந்தனாவாதி, ஏன்னா இந்த உலகத்தை நான் ஒரு கோயிலாக கருதுவேனேயாகில் இந்தியா தான் பூஜை அறைம்பார். ஏன்னா ஆன்மீகம் ததும்பி இருக்கிறது. ஆன்மீகம் நிறைந்த ஒரு இடத்துல வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே நிறைவாகத்தான் வாழணும். நம்முடைய குருமகான் சொல்வார், இந்த உலகத்தில் 5 வகையான நில அமைப்பு உடைய நாடு நம்முடைய இந்திய நாடு தான். அதனால தான் அது ஆன்மீக பூமின்னு சொல்கிறோங்கிறார். இன்னும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லக்கூடிய 5 வகையான நில அமைப்பு இருக்கிற இடத்துல எல்லா வகையான அறிவு தெளிவோடு தான் மக்கள் இருப்பாங்க. ஏன்னா அங்கே விளையக்கூடிய உணவுகள் அவர்களுடைய ஆன்மீகத்தை மேம்படுத்துகிற மாதிரி இருக்கும், அறிவு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். இப்போ அந்த வகையில் இந்த 5 வகையான நில அமைப்பும் இருந்தும் கூட இங்கே குறைபாட்டுக்கு காரணம் ஆட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய குறைகள் தான் அப்படிங்கிறார். இப்போது ஒவ்வொரு மனிதரும் இங்கே பார்த்தோம்னா ஏழைகள் சொல்கிறாங்க, வறுமைன்னு சொல்கிறாங்க. இந்திய நாடுங்கிறது ரொம்ப ஏழ்மை நிறைந்த நாடு, இப்படியே தான் வெளிநாட்டுக்காரவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கேருந்து தான் நிறைய பேர் நல்லா படித்து ஒவ்வொரு துறைகள்லேயும் மேம்பட்டவர்கள் எல்லாமே வெளிநாடுகளுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை தங்களுடையதாக ஏற்றுக்கொண்டு அந்த நாட்டை உயர்த்தி விட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறது நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி எத்தனையோ பேர் நம்ம உதாரணத்துக்கு எடுத்து சொல்லலாம். நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு துறைகள்லேயும் வல்லுநர்கள் இங்கே உருவாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது காரணம் இந்த பூமி, இந்த இந்தியா ஆன்மீக பூமிங்கிறதுனால தான். அதனால தான் முதல்ல ஒவ்வொரு மனிதருக்கும் தன்னிறைவு வரணும்னா ஒரு 15-20 வயசு வரைக்கும் இந்த 5 துறைகளில் அடிப்படையான அறிவு பெருகணும். அப்போ அந்த அடிப்படையாக இளமை காலத்தில் அறிவையும் ஆற்றலையும் உயர்த்தி கொள்ளும் காலமாகி அந்த மாணவ பருவம்னு சொல்லக்கூடிய காலத்தில் 5 வகையான அறிவு நிலைகளை அவங்களுக்கு உயர வேண்டியிருக்குன்றார்னா கல்வி அறிவு வேணும். ஏன்னா அந்த கல்வின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட அதில் பல பிரிவுகள், பல வகைகள் இருக்குது. அதில் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு துறைகள் இருக்குது. அதே மாதிரி சுகாதாரம், சுகத்துக்கு ஆதாரம், நலமாக வளமாக வாழணும். அது தனி மனிதன், சுற்றுப்புற சூழல் எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான். அதை பற்றிய ஒரு அறிவு வேணும்.
அடுத்து பார்த்தோம்னாக்க பொருள்துறை. பொருள்னா நாட் ஒன்லி துட்டு, பணம் மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய அந்த பொருள்களை பற்றி ஒரு நாலெட்ஜ், அதை எப்படி நாம் உற்பத்தி பண்ணுறது, அதை எப்படி பயன்படுத்துறது, மற்றவர்களுக்கும் கொடுத்து மகிழ்ச்சி அடைவது என்பதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் பொருளாதாரம்னு சொல்லக்கூடியது. பொருள்னால் எல்லாரும் பணத்தையே நினச்சிக்கிறாங்க, அப்படி அல்ல. வாழ்க்கை துய்ப்பு பொருள்கள், வாழ்வியல் தேவை பொருள்கள், அதை பற்றிய ஒரு அறிவு வேணும். இன்னும் பார்த்தோம்னா ஆட்சி அமைப்பு, அரசியல் அப்படிங்கிறத பற்றியும். ஏன்னா ஒவ்வொரு வகையான ஆட்சி அமைப்புகள் இருக்குது. அதில் ஜனநாயக முறை தான் சிறந்த ஒரு அமைப்பு. நேற்றும் கூட நான் ஒரு இதில் படித்தேன். பள்ளிக்கூடத்தில் சிறார்களாக இருக்கும்போது ஜனநாயக ஆட்சி சிறந்ததா சர்வாதிகார ஆட்சி சிறந்ததான்னு சொல்லி ஒரு 10 பேர் இந்த பக்கம் 10 பேர் அந்த பக்கம் பேர் தயார் பண்ணிட்டு மேடையில் ஏறி பேச வச்சாங்களாம் மாணவர்களை. அதுக்கு முடிவு சொல்கிறதுக்கு முன்பு போகிற பெஞ்சியில் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய, அந்த வகுப்பில் படிக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 பேரை பக்கம் 2 பெஞ்சு போட்டு உட்கார வச்சு கூர்ந்து கவனித்து நீங்கள் கடைசியில் ஓட்டு போடணும், ஜனநாயகம் சிறந்ததா சர்வாதிகாரம் சிறந்ததான்னு அப்படின்னு கேட்டாங்களாம். அதில் 59 பேர் சர்வாதிகார ஆட்சி தான் சிறந்ததுன்னு சொல்லி எழுதி பொட்டியில் போட்டாங்களாம். காரணம்னா அவங்க பேசுனதில் சர்வாதிகாரத்தை பற்றி பேசினவங்க ரொம்ப சிலாக்கியமாக பேசினோன்னா அதுதான் அந்த மாணவர்கள் மனசில் போய் பதியுது. அப்போ அதுதான் சிறந்த ஆட்சி முறைன்னு சொன்னாங்களாம். ஒரே ஒரு பையன் மட்டும், ஒரே ஒரு மாணவர் மட்டும் ஜனநாயக ஆட்சின்னு எழுதியிருந்தாராம். அப்புறம் அவங்க தீர்ப்பு சொன்ன நடுவர் சொன்னாராம், ஜனநாயக ஆட்சிங்கிறது தான் சிறந்தது, அது ஒரே ஒருத்தர் தான் அதுக்கு ஓட்டு போட்டிருந்தாலும் கூட அதுதான் தேர்வு செய்யப்படுது அப்படின்னு அதுக்கான ரீசன்லாம் சொன்னாராம். மக்களுக்காக மக்களே ஆட்சி செய்கிறதுங்கிறது. அப்போ அந்த ஆட்சித்துறையில் எப்படி இருக்கணும், மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கணும். அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எப்படி இருக்கணும்னாக்க கீழ்த்தட்டு மக்கள்லேருந்து மேல்தட்டு மக்கள்னு இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே, அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் எல்லா வாழ்வியல் தேவைகள் கிடைக்கணும். அப்போ அதுக்கு சமுதாய அமைப்புங்கிறது அது ஒரு சரியான முறையில் இருக்கணும்னாக்கா அந்த ஆட்சி அமைப்பு முறைகளில் சட்டங்கள், அதிகாரங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சமமாக இருக்கணும். இதை பற்றி அறிவு வேணும். அடுத்து விஞ்ஞான துறையில் இருக்கக்கூடிய அறிவு ஒன்றும். ஏன்னா விண்பற்றிய அறிவு ஒவ்வொன்றும் இன்றைக்கி நம்ம எவ்வளவோ பொருள்களை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அது எல்லாமே மனிதனுடைய அறிவில் பெற்ற தெளிவு தான். எல்லாம் இந்த பூமியில் இருந்த விஷயங்கள் தான். அது அவ்வப்போது இப்போ மின்சாரத்தை நம்ம இன்றைக்கி எத்தனையோ வகையில் உபயோகிக்கிறோம்னா முதல்ல மின்சாரம் இல்லையா, இருந்துச்சு. ஆனால் கண்டுபிடிச்சவே ஒரு காலகட்டத்தில் அவனோட அறிவில் பெற்ற தெளிவு மற்றவர்களுக்கெல்லாம் அது உதவிச்சுப்பேன். இன்றைக்கி வரைக்கும் உதவிட்டுருக்கு. இன்னும் அதை கொண்டு இன்னும் பார்த்தோம்னா எவ்வளவோ. அதுபோல் இந்த 5 துறைகளிலையும் 15 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளார மாணவ பருவத்திலேயே அவங்களுக்கு ஒரு நாலெட்ஜ், இது எதுக்கு தேவை, எப்படி நான் அதை பயன்படுத்தணும், எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்கணும், இதை உற்பத்தி பண்ணுறது எப்படி, இந்த பொருள் துறையாக இருந்தாலும் சரி அல்லது ஆட்சித்துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, தன்னலம் இல்லாது பொது நலத்தோடு பிறருக்கும் இன்றைக்கு மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் வரக்கூடியவங்களுக்கும் நன்மை தரத்தக்கதாக இருக்கணும். அப்படிங்கிற முறையில் அவங்களுடைய அறிவில் ஒரு தெளிவு பெறணுங்கிறார் மகர்ஷி. இன்றைக்கு நமக்கு ஆழியார் அறிவு திருக்கோயிலில் அறிவியல் கருத்தரங்குன்னு நடத்திட்டு இருக்காங்க. அப்படின்னா இதெல்லாம் மகான் போட்ட விதை. என்றைக்கோ அவர் எண்ணிய எண்ணங்கள் இன்றைக்கு செயலூக்கமாகிட்டு இருக்கு. ஒவ்வொரு துறைகளை சார்ந்தவர்களும் அவர்கள் ஒரு ஆராய்ச்சியில் தங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு சிறப்பு அந்த அறிவில் தெளிவு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை இறைநிலை அவங்கள ஒரு மீடியாவாக ஒரு கருவியாக வச்சு இந்த சமுதாயத்துக்கு சில கருத்துக்களை வழங்குது. அதை திரும்பவும் ஆராய்ச்சி மேலும் மேலும் மேலும். ஏன்னா ஒரு ஆல்பர் ரைட் வில்பர் ரைட்டுங்கிறவங்க என்றைக்கோ ஒரு நாள் விமானத்தை கண்டுபிடிக்கணும்னாங்க. ஆனால் இன்றைக்கி அடுத்த கிரகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு நம்ம ராக்கெட்டை கண்டுபிடிச்சிருக்கோம்னா அது விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி. விஞ்ஞானம் எப்போவுமே வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும், அது மாறுபட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் மெய்ஞானம்ங்கிறது ஒன்று தான், அது என்றைக்கும் மாறாதது. அந்த விஞ்ஞானத்தோடு இணைஞ்சிடணும்.
அந்த இணைப்பு தான் இன்றைக்கு நமக்கு ஆழியார் அறிவு திருக்கோயிலில் நடக்கக்கூடிய அந்த அறிவியல் கருத்தரங்குங்கிறது. இப்படி மகரிஷியுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் செயலாகி கொண்டே இருக்குங்கிறது மனவள கலைஞர்களுக்கெல்லாம் அது ஒரு மகிழ்ச்சியான, அவர்களுடைய அறிவில் ஒரு தெளிவு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குங்கிறது தான் இன்றைய சிந்தனையில். ஒவ்வொரு மனிதரும் இந்த தன்னிறைவு பெறணும்னா இந்த 5 வகையில் ஆன அறிவில் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு மாணவ பருவத்திலேயே அவங்க தயாராகணும். அதுக்கு காரணமான ஆட்சியாளர்களுக்கும் அந்த அறிவில் தெளிவு இருந்தால் தான் அந்த ஆட்சி அமைப்பு முறையும் கல்வித்துறைகள் எப்படி கொண்டு வரணுங்கிறதும் தெரியும். இதெல்லாம் இந்த ஆன்மீக ஆட்சி மலரும் காலத்தில் தான் இது எல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும். அது ஒவ்வொரு காலகட்டமாக நமக்கு மலர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை இன்றைய சிந்தனையில் நமக்கு மகரிஷி உணர்த்துறார். மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.